இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெஷர்மெண்ட் ஆஃப் த்ரீ ஃபேஸ் கனெக்ஷன். த்ரீ ஃபேஸ் லோட் ரெசிஸ்டர் வந்து நம்ம எப்படி இருக்குன்னா, இங்கே வந்து 3 ஃபியூஸ் இருக்கும், அடுத்து இங்கே சுவிட்ச் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அம்மீட்டர் இருக்கும். அம்மீட்டரில் என்ன இருக்குன்னா, மேலே வந்து காமன் இருக்கும், 10 இருக்கும், 5 இருக்கும். காமன்கிறது என்னன்னா 0. அடுத்து வந்து நம்ம ஒரு வோல்ட் மீட்டர் இருக்கும். வோல்ட் மீட்டரில் என்ன இருக்குன்னா, காமன் 0 இருக்கும், 300 இருக்கும், 600 இருக்கும். அதுக்கு மேலே பாக்ஸ் மேலே என்ன இருக்குன்னா, இங்கே ஒரு ஆர்னு இருக்கும், ஒய்ன்னு இருக்கும், பின்னு இருக்கும். அடுத்து இங்கே நியூட்ரல் இருக்கும். நியூட்ரல் நம்மளுக்கு தேவைப்படாது. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஆர்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கணும். அந்த ஆர்லேருந்து இருக்க ஒயரை வந்து என்னன்னா, ஒரு 0ல் இருக்க காமன், அம்மீட்டரில் இருக்க காமனுக்கு ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு அதே ஆர்லேருந்து இன்னொரு ஒயர் எடுத்துட்டு அதே என்ன பண்ணணும், வால்ட் மீட்டர் இருக்க இன்னொரு காமனில் 0ல் கனெக்ட் பண்ணிக்கணும். அதுதான் ஸ்டெப்பில் இருக்கேன். ஆர் கனெக்ட் 2 wires to the 2 காமன் அம்மீட்டர் அண்ட் வால்ட் மீட்டர். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் நல்லா பாருங்களேன், அதுதான் இருக்குது. அந்த ஆர்லேருந்து 2 ஒயர் எடுத்துட்டு அம்மீட்டர் இருக்கிற காமன் 0லையும் அடுத்து வோல்ட் மீட்டர் இருக்க காமன் 0லையும் என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணிடணும். அடுத்து என்ன பண்ணணும்னா, அடுத்து இருக்கா அம்மீட்டர் இருக்கும், அம்மீட்டரில் என்ன இருக்கும், 0, 10, 5 வரைக்கும் இருக்கும். அம்மீட்டரில் என்ன பண்ணணும்னா 10 ஓம், அந்த 10ங்கிறதுல ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கணும். அடுத்து வாட் மீட்டர், இது முன்னாடி சொன்னது வோல்ட் மீட்டர், இது வந்து வாட் மீட்டர் W1. 2 வாட் மீட்டர் தேவை நம்மளுக்கு வந்து 3 ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வாட் மீட்டர் 1 W1 என்ன இருக்குன்னா, நீங்கள் 10 அம்மீட்டரில் 10 ஓம்லேருந்து ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு அதுலேருந்து கொண்டு போய் என்ன பண்ணணும், வாட் மீட்டரில் இருக்க வால்ட் மீட்டர் எப்படி இருக்குன்னா, இங்கே வந்து மெயின் இருக்கும், லோடு எல் இருக்கும், இங்கே வந்து சி காமன் இருக்கும், சினா காமன், விங்கிறது வால்ட் இருக்கும். அப்போ அம்மீட்டரில் இருக்கிற 10 ஒரு ஒயரை கொண்டு போய் மெயின் கனெக்ட் பண்ணணும். அந்த மெயின்ல இருக்க கனெக்ட் பண்ண ஒயர் எடுத்துட்டு எங்க கனெக்ட் பண்ணணும், காமன்ல கனெக்ட் பண்ணணும். அதான் சொல்லியிருக்கேன். டேக் த அம்மீட்டர் 10 ஆம்பியர் இஸ் கனெக்டட் டு த வாட் மீட்டர் 10 ஆம்பியர் 10 வந்து மெயினில் போய் மெயினில் இதில் வாட் மீட்டர் இருக்கிற மெயின்லையும் அந்த மெயினில் 10 ஆம்பியர்லேருந்து கனெக்ட் பண்ண மெயினில் இருக்க ஒயர் வந்து மெயின்லேருந்து எங்கே வரணும், காமனுக்கு வரணும். இதுதான் என்ன இந்த டயக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அடுத்து இதுக்கு பக்கத்துலேயே ஒரு விஷயம் இருக்கும், இதை கடைசியாக சொல்கிறேன். அடுத்து என்ன பண்ணியிருப்பீங்க, RYB இருக்கா. இப்போ என்ன பண்ணணும்னா வால்ட் மீட்டர் இருக்குது. வால்ட் மீட்டர் என்ன இருக்கும், வோல்ட் மீட்டர் இங்கே என்ன இருக்குன்னா 0, 300, 600 இருக்குது. 0, 300, 600 இருக்கா. இப்போ என்ன பண்ணுறேன்னா, அடுத்து என்ன பண்ணுற, மேலே வந்து ஒரு வால்ட் மீட்டர் W1 இருக்குது, கீழே வந்து அந்த வால்ட் மீட்டர் W2 ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது. சொல்கிறேன், ஈக்குவேஷன் கிடையாது, கம்பைன் பண்ண டயக்ராமாக தான் இருக்குது, சர்க்யூட்லேன்னு சொல்கிறேன். ஸோ ஒய்லேருந்து ஒரு ஒயர் என்ன கனெக்ட் பண்ணுறேன்னா 600ல் கனெக்ட் பண்ணிடுறேன். 600ல் கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த ஒயர் எங்கே எடுத்துகிட்டு போகிறேன், அப்படியே கொண்டு போய் வால்ட் மீட்டர் இருக்குது பார்த்தியா, வால்ட் மீட்டர் W1ல் இருக்க வி வால்ட்டில் கால் பண்ணுறேன். வால்ட் மீட்டர் என்ன இருக்குன்னு சொன்னேன், மெயின் இருக்கும், லோடு இருக்கும், காமன் இருக்கும், வால்ட் இருக்கும். என்ன பண்ணுறேன், வால்ட் மீட்டரில் ஃபஸ்ட்டு RY காமன் மேலே இருக்கும், அதில் ஒய்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு அந்த ஒயரை கொண்டு போய் 600ல் கனெக்ட் பண்ணிவிட்டு 600லேருந்து நேராக எடுத்துகிட்டு போயிட்டு அதை என்ன பண்ணுறேன், W1ல் இருக்க வால்ட்லையும் அதே மாதிரி தான் W2ல இருக்கும், மெயின் இங்கே உள்ள மாதிரி மெயின், இங்கே உள்ள மாதிரி லோடு, இங்கே உள்ள மாதிரி காமன், இங்கே உள்ள மாதிரி வால்ட்டு. அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இங்கே கனெக்ட் பண்ண வோல்ட் மீட்டர் ஒயரை இங்கே கனெக்ட் பண்ணுறேன். இதை கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டேன்னா கனெக்ட் ஆயிடுச்சா. அடுத்து என்ன கனெக்ட் பண்ணுறேன், பி இருக்கும், பிலேருந்து ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி கொண்டு போய் என்ன பண்ணா W2 வாட் மீட்டரில் 2ல் கொண்டு போய் என்ன பண்ணணும், மெயினில் கனெக்ட் பண்ணிடுறேன். மெயினில் கனெக்ட் பண்ணால் முடிஞ்சா. இதுக்கப்புறம் ஒரு கனெக்ஷன் என்னென்னா, மெயினுக்கும் காமனுக்கு மட்டும்தான் ஒயர் கனெக்ட் பண்ணணும். அதே வால்ட் மீட்டர் 1லையும் மெயினுக்கும் காமனுக்கு தான் கனெக்ட் பண்ணணும், வால்ட் மீட்டர் 2லையும் மெயினுக்கும் காமனுக்கு தான் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் கேட்கலாம், எம்முக்கும் எல்லுக்கும் கனெக்ட் பண்ணக்கூடாதா, சிக்கும் விக்கும் கனெக்ட் பண்ணக்கூடாதா, எம்முக்கும் எல்லுக்கும் கனெக்ட் பண்ணக்கூடாதா, சிக்கும் விக்கும் கனெக்ட் பண்ணக்கூடாதா, ஏன் எம்முக்கும் சிக்கும் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியுமானா, எம்முக்கும் எல்லுக்கும் சிக்கும் விக்கும் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்டர்னல் ரெசிஸ்டர் அண்ட் இன்டர்னல் பைண்டிங், இன்டர்னல் கனெக்ஷன் உள்ளார பைண்டிங்காக இருக்கிறதுனால என்ன பண்ண முடியாது, அங்கிட்டு கனெக்ட் பண்ணக்கூடாது, கனெக்ட் பண்ண முடியாது. அதனால தான் உங்களுக்கு கனெக்ஷன் என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் கனெக்ட் பண்ணிடுறோம், இப்படி கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் எபோ கனெக்ஷன், டேக் RAYB இன்புட் கனெக்ட் அண்ட் அவுட்புட் கனெக்ட். அடுத்து என்ன, அடுத்து உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, இப்போது இந்த லைன் வரைக்கும் புரிஞ்சா. இது புரிஞ்சதுக்கப்புறம் என்னென்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பேன், ஒய்லேருந்து 600லேருந்து வாட் மீட்டர் 1ல் இருக்க வோல்ட்டு, அதே வோல்ட்லேருந்து வால்ட் மீட்டர் இருக்கிற இன்னொரு வோல்ட்டு, அடுத்து பிலேருந்து ஒரு ஒயர், அந்த ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு வால்ட் மீட்டர் 2ல் இருக்க ஒரு மெயின், அந்த மெயின்லேருந்து என்ன பண்ணணும், கீழே இருக்க காமன், மெயின்லேருந்து காமன், அதே மாதிரி இங்கேயும் மெயின்லேருந்து காமன் பண்ணதுக்கப்புறம் இந்த வோல்ட் மீட்டரும் இந்த வோல்ட் மீட்டர் என்ன ஆயிரும், கனெக்ட் ஆகிடுமா. இது வந்து கனெக்ட் ஆகிட்டு என்ன பண்ணும், ஒரு சென்ட்ரல் லைனாக வருமா, சென்ட்ரல் மிட் பாயிண்ட்டாக வருமா. மிட் பாயிண்ட் இல்லை சொல்கிற கனெக்ட் ஆகிற இடம். அப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த 2 பக்கமும் ஒயர் எடுக்கன்னு தேவையே இல்லை, 2 பக்கமும் நீ கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா இங்கேருந்து வி தான் போகும், இங்கேருந்து வி தான் போகும். அப்போ ரெண்டுக்கும் என்ன தான் இருக்குது, ரெண்டும் சேம் வால்ட்டு தான் வருது. அப்போ என்ன பண்ணுறேன், ஏதாச்சும் ஒன்று இந்த வால்ட் மீட்டர் ஒயர் எடுத்துக்கோ, இல்லைன்னா இந்த வால்ட் மீட்டர் ஒயர் எடுத்துக்கோ. அந்த ஒயரை கொண்டு போய் என்ன பண்ணிடுறேன்னா, இங்கேருந்து ஒரு வால்ட் மீட்டருக்கு ஒயர் எடுத்துருக்கேன், அந்த ஒயரை கொண்டு போய் திரும்ப 600 எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தியோ அதே 600 திரும்ப கனெக்ட் பண்ணிட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒய்க்குலேயும் 600 வந்துடணும். அடுத்து வீல கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த வீல் ஏதாச்சும் இன்னும் இந்த வீயோட ஒயர் இல்லைன்னா இந்த வீயோட ஒயர் எடுத்து கொண்டு போய் இந்த 600 கனெக்ட் பண்ணி முடிச்சுடணும். இதுதான் அடுத்த ஸ்டெப்பு. இது முடிஞ்சா இதுதான் நான் என்ன சொல்லி அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். RYB இந்த 300லேருந்து 600க்கு போகுது, வால்ட் மீட்டருக்கு போதும் ஓடும், VVக்கு போய் திரும்ப என்ன பண்ணிடுறோம், அதே வந்து V1 இல்லைனா ஏதாச்சும் ஒரு சைடு எடுத்து 600 கனெக்ட் ஆயிடணும் போயிட்டுருக்கேன். அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணியிருக்கேன். 600 to கனெக்ட், 600லேருந்து ஒய்லேருந்து 600, 600லேருந்து விலேருந்து திரும்ப வி, அதே விலேருந்து ஏதாச்சும் ஒரு வி எடுத்துக்கிட்டு திரும்ப 600
இப்படி 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 இப்படி. அப்போ தான் சென்டரில் கனெக்ஷன் ஃபினிஷ் ஆகும். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா இந்த நெக்ஸ்ட் ஆனது என்னென்னா நல்லா பார்த்துக்கோ. அதில் போகிறது நல்லா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுற இந்த என்ன சொல்கிறேன்னா இந்த கனெக்ஷனை பாரு. இந்த லைனுக்குள்ளே போகிறது தான் ஃபஸ்ட்டு ஒய்லேருந்து 600, 600லேருந்து வி, திரும்ப விலேருந்து வி, திரும்ப 600 முடிஞ்சு போச்சு. அடுத்து இந்த லைன் என்ன இருக்குது, ஆறுலேருந்து என்ன பிலேருந்து என்ன பண்ணுற கொண்டு போய் வாட்டர் மீட்டர் 1 வாட்டர் மீட்டர் 2 இருக்க மெயினில் கனெக்ட் பண்ணிட்டான், முடிஞ்சு போச்சு. அடுத்து உனக்கு என்ன கிடைக்குது, இந்த பக்கம் எம்சி கனெக்ட் பண்ணிடுவேன், எம்சி கனெக்ட் பண்ணிடுவேன். இங்கே என்ன இருக்கும், எல்லுவி இருக்கும், விவி ஆல்ரெடி கனெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் என்ன இருக்கும், லோடு இருக்குமா, அந்த லோடையும் என்ன பண்ணணும், லோடோட கனெக்ட் பண்ணி விட்டுரும். இப்போ என்ன சொல்கிறோம், லோடோட கனெக்ட் பண்ணா என்ன, 3 ஃபேஸ் லோடு. அப்படின்னா வந்து ஃபஸ்ட் எடுத்த ஆர்சிபி வந்து ஜென்ரலாக கனெக்ட் பண்ணுற அந்த ஒயர் வந்து பக்கத்துலேயே ஃபியூஸுக்கு பக்கத்தில் இருக்கும். அடுத்து வந்து உனக்கு என்ன பண்ணுவேன், அந்த ஆர்சிபிங்கிறது வந்து என்னன்னா திரும்ப வந்து ஒரு சர்க்யூட் பாக்ஸ் மாதிரி இங்கிட்டு வெளியில் இருக்கும், வெளியில் கனெக்ட் பண்ணுறது. அதுலேருந்து இந்த அப்போ என்ன பண்ணுவேன்னா இங்கே இருக்க லோடு ஒயர் எடுத்துகிட்டு அந்த 3 ஃபேஸ் லோட கனெக்ட் பண்ணிட்டுருணும். அப்போ ஆரோட ஒய்யோட கனெக்ட் ஆகி முடிச்சிட்டோன்னா உனக்கு என்ன ஆகிடும், முடிஞ்சிருமா. ஃபைனலி எல்லாம் கனெக்ட் ஆகி எல்லாமே அதோட கனெக்ட் ஆகி முடிஞ்சிடும். இந்த இருக்குது அந்த லோடு. திரும்ப சொன்னதே தான் திரும்ப டயக்ராம் போட்டுருமே. இந்த கனெக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சொன்ன பார்த்தியா, ஏன் எம்லேருந்து எல் கனெக்ட் பண்ணலாம்னா எம்லேருந்து எல் கனெக்ட் பண்ண முடியாது, சிலேருந்து வி கனெக்ட் பண்ண முடியாதுன்னா நடுவுக்குள்ளே இந்த வைண்டிங் இருக்கிறதுனால இங்கே கனெக்ட் பண்ண முடியாது, எம்முக்கு சிக்கு மட்டும் தான் கனெக்ட் பண்ணணும். அதுதான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன். இது முடிஞ்சு. திரும்ப கால்குலேஷனில் என்னென்ன கண்டுபிடிப்பேன்னா ஸ்னோ இருக்கும். அதில் வந்து என்னென்ன இருக்குன்னா அப்சர்வேஷன் ரீடிங், ஆக்சுவல் ரீடிங் உனக்கு தெரியாது, அதை தான் நீ கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் மார்க் அதை தான் போட்டிருப்பேன். அப்போ வந்து உனக்கு ஃபைன் பண்ணுற வேல்யூ என்னென்னா அம்மீட்டரில், வால்டாமீட்டரில் என்னென்ன ரீடிங் வருதோ அந்த ரீடிங் கீழே அந்த வேல்யூ எடுத்து எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா எபோ பாக்ஸ் ஃபில்லட் ஆல் வேல்யூஸ் ஆர் நோன். இந்த வேல்யூ என்னன்னா நீ கண்டுபிடிச்ச வேல்யூ, இந்த ஆக்சுவல் வேல்யூ, அப்சல்யூட் வேல்யூஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதோட அடுத்த பார்ட் வீடியோவில் இந்த கால்குலேஷன் போடுறதுக்கு நான் சொல்கிறேன். வெயிட் அண்ட் வாட்ச். ஆல் த பெஸ்ட். ஷேர் டு யுவர் எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட்.